இன்னைக்கு நம்ம சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் வந்து அரை பழம், கொத்தமல்லி தழை வந்து ஒரு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டீஸ்பூன், தயிர் வந்து 3 to 4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதாவும் 2 டீஸ்பூன் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த சிக்கனை வந்து ஒரு 20 to 25 நிமிஷம் ஊற வைக்கணும் நம்ம. இப்போ அந்த ஒரு பவுலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் மேலே வந்து தயிர் போட்டிருக்கேன். தயிர் போட்டு அது மேலே மாவு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி தழை, கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா பிசைஞ்சு நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து தனியாக அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அதை வந்து நல்லா இதில் தண்ணியெலாம் ஊற்றவே தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி அது தயிர் இருக்குது, அதனால் நீங்கள் தண்ணியே ஊற்ற தேவையில்ல. இதை நல்லா மாவு பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் தனியாக வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஃப்ரை பண்ணாலும் பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகிற வரைக்கும் போட்டோடனே கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் கம்முன்னு இருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.